வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில எந்த மாதிரியான அமானுஷங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னா, 400 வருடங்களாக நீளும் சாபம். தீயில் இறங்கி காணாமல் போன பெத்தாக்கா. தெய்வங்கள்ல அம்மனுடைய அதிசயங்கள் நாம நிறையவே பார்த்திருக்கோம். ஆனா இப்ப பார்க்க போற அதிசயம் கண்டிப்பா உங்களுக்கு வியப்பூட்டும். நெருப்புல இறங்கி காணாம போன ஒரு அம்மனுடைய கருகுமணி மட்டும் கருகாம இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. அப்படி கருகாம போன அந்த கருகுமணிய இப்பவும் மக்கள் வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி வழிபாடு செய்யறது மூலமா பெத்தாக்கா அம்மன் அங்க இருக்கிற மக்களுடைய மனசுல இருந்து நீங்காத இடத்தை பிடிச்சிருக்காங்க. தேனி மாவட்டத்துல இருக்கிற ஒரு கோயில்ல கருவறையில அம்மனுக்கு பதிலா ஒரு ஆச்சரிய பொருள் இருக்கிறதாகவும், அதுவே அம்மனா இருந்து இங்க வர்ற பக்தர்களுக்கு நல்லதுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் எங்களுக்கு ஒரு அதிசய தகவல் கிடைச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு குடும்பத்துக்கு 400 வருஷமா ஒரு சாபம் பின்தொடர்ந்துகிட்டு இருக்கிறதாகவும், அவங்களோட வாரிசுகள் இன்னும் அதோட பாதிப்பை அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறதாகவும் நமக்கு சொல்லி இருந்தாங்க. அத பத்தின விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கத்தான் இப்போ நம்ம டீம் போயிட்டு இருக்கு. எஸ் அழகாபுரி அப்படிங்கிற ஊர்ல தான் இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கு. அந்த ஊருக்கு நாங்க வந்து சேர்ந்தோம். குறிப்பிட்ட அந்த கோயிலை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கும் போது வழியிலேயே ஒரு இடத்துல எங்களை ஈர்த்த விஷயம் இந்த சமாதி. இது நாங்க தேடி போற கோயிலோட தொடர்புடைய சமாதின்னு எங்களுக்கு சொல்லப்பட்டு இருந்துச்சு. இந்த சமாதிக்கும் அந்த கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்னு எங்களுக்கு புரியல. ஆனா நடந்து முடிஞ்ச ஒரு வாழ்க்கையோட மிகப்பெரிய பதிவை நாங்க படம் பிடிக்க போறோம்னு எங்களுக்கு தகவல் சொல்லப்பட்டு இருந்ததால இனம் புரியாத உணர்வோட நாங்க அந்த பகுதியை கடந்து வந்தோம். இந்த சமாதிகளை பத்தி பிறகு அங்க போய் தெரிஞ்சுக்கலான்னு முடிவு செஞ்சு அங்கிருந்து கோயிலை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சோம். இதுதான் பெத்தாக்கம்மன் கோயில். 1000 தலைக்கட்டு கோயில்னு இத சொல்றாங்க. நாங்க உள்ள போனதுமே முதல்ல அம்மனை தரிசனம் செய்யலான்னு போய் பார்த்த போது எங்களுக்கு ஒரு ஷாக் காத்துக்கிட்டு இருந்தது. உள்ள அம்மன் சிலை இல்லை. அதுக்கு பதிலா அங்க ஒரு பெட்டி மட்டுமே இருந்தது. எங்களை திகைப்புக்குள்ளாக்குச்சு. இந்த பெட்டிதான் அம்மன் அடையாளம்னு இத்தனை ஆண்டுகளா இந்த ஊர் மக்கள் இதத்தான் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொன்னாங்க. பெரிய ஆச்சரியத்தோட நாங்க அங்க இருந்த மக்கள் கிட்ட இந்த பெத்தாக்கம்மன் பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சோம். அப்பதான் இந்த அம்மனுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான கதை இருக்கிறதையும், அவங்க இங்க ஒரு காலத்துல வாழ்ந்த பெண் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வியப்பை ஏற்படுத்தினாங்க. இந்த மண்ணுலகத்துல நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவம் நமக்கு சாபமா இருக்கும்னு பலரும் நம்புறாங்க. அதுலயும் ஒரு பெண்ணுக்கு செய்த பாவம் நம்மள வழி வழியா வந்து விடாம துரத்தும் அப்படின்னு சொல்லும் போது பயம்புறுத்துற மாதிரி இருக்கு. அதுக்கு சான்றா இருக்கு பெத்தாக்கா அம்மனுடைய சரித்திரம். ஒரு காலத்துல ரங்கசாமின்னு ஒருத்தர் இந்த பகுதிக்கு வரி வசூலிக்க வந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப இந்த பொண்ணை எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அந்த அம்மாவை கேட்கவும் அவங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னா, இந்த கிணத்தை தாண்டிட்டா உனக்கு பொண்ணு உனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டாங்க. அவர் ஒரே தாண்டா அந்த கிணத்தை தாண்டிட்டார். கல்யாண ஏற்பாடுகள் தடபுடலா நடந்துகிட்டு இருக்கிற சமயத்துல வரிப்பணம் கட்டிட்டு வரும்போதே இங்கே ஜங்காலப்பேட்டின்னு இடையில ஒரு ஊர் இருக்குது. அந்த ஜங்காலப்பேட்டியில் வந்து கம்பளத்து நாய்க்கமாரு அங்கே வந்து அழகாக இருக்கியான், எப்படி குதிரை ஓட்டிட்டு போறியான்னு சொல்லியிருக்காங்க. சொல்லவும் அவர் வீட்டுக்கு வந்ததும் கண்பார்வைப்பட்டு காற்றுல வந்து பொக்களம் வெடித்து மரனால இறந்து போனார். எந்த உடல் குறைபாடும் இல்லாம நல்லா இருந்தவர் இப்படி இறந்து போனது எல்லாரையும் அதிர்ச்சி அடைய செஞ்சிருக்கு. ஆனால் அவர் இறந்து போனார். இனி நான் பூமியிலே இருக்க மாட்டேன், நானும் இறந்து போவேன்,
எனக்கு தீ கட்டை சந்தன கட்டை அடிக்க கொடுங்கன்னு கேட்டுருக்கு தாய் தகப்பன. அம்மா நீ ரொம்ப சின்ன பிள்ளை, நீ நாங்கள் இருக்கிறதே நீ இருமா, நாங்கள் தீ அடிக்க தர மாட்டோம் அப்படின்னு அவங்க தாய் தகப்பன் சொல்லிட்டாங்க. இதனால தன்னுடைய பெற்றோர் மீது ஆத்திரமடைஞ்ச அந்த பெத்தாக்கா வீட்டை விட்டு வெளியேறி கண்டமனூர் ஜமீனுக்கு போய் தன்னை பத்தியும் தாம் பூக்குழி இறங்க போற தகவலையும் சொல்லி சந்தன கட்டைகளையும் வேறு சில பொருட்களையும் கேட்டிருக்காங்க. வாழ வேண்டிய வயசுல இந்த பெண் இப்படி கேட்கறது சரியில்லைன்னு சொல்லி அந்த பெண் கேட்கிற பொருட்களை கொடுக்க முடியாதுன்னு மறுத்து ஜமீன் திருப்பி அனுப்பிட்டாரு. சொல்லவும் சரி கொடுக்காட்ட போங்கட்டும். அந்த அம்மா நடந்து வந்துக்கு இருக்கும்போதே அந்த ஊருக்கிட்ட ஒரு கம்மா இருக்குது. அந்த கம்மா கிட்ட வரவுமே அந்த ஜமீன்தார் அரமனை அப்படியே அக்கினியாக தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. எரியவும் இந்த அம்மாவை கூப்பிடுங்கடா. அங்கே வந்து அம்மாவை கூப்பிட்டு போய் அம்மா நீ அக்கினி வாங்கிக்க, எங்களுக்கு நல்லா கொடுத்துட்டு போன்னு சொன்னாங்க. பூக்குழி இறங்க போகும்போது அந்த பெத்தாக்கா ஒரு சாபம் விட்டுட்டு இறங்கி இருக்காங்க. அப்போ அந்த அக்கினியில் விழுகையில் 3 சுற்றி வரும்போது என் புருஷன் வீடு ஒத்த வீடாக இருந்தாலும் 1000 வீடு ஆகட்டும், எங்கள் அப்பையும் வீடு ஒரு 1000 வீடாக இருந்தாலும் ஒத்த வீடாக போகணும், எனக்கு அக்கினி தர மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த அக்கினியில் மாண்டுச்சான். சரின்ட்டு பெருமைக்கா நாளும் போய் தீயமத்தை போயிருக்காங்க. ஒரு செவிடி சீலை, இந்த மட்டும் மல்லிகைப்பூ, ஒரு எலுமிச்சம்பழம், காதோல 60 மணி அங்கே இருந்துச்சு. அந்த அக்கினி எரிஞ்சதில் அதை அப்படியே அள்ளி ஒரு பெட்டியில் வச்சுக்கிட்டாங்க. மறுநாள் அவர் கனாவில் வந்து என்னை எடுத்து வச்சு கும்பிடுங்க అని சொல்லுச்சான். அந்த பெத்தாக்கா தீயில இறங்கின போது கருகாத அந்த பொருட்கள் தான் இங்க இந்த கோயில்ல கருவறையில பெட்டியில இருக்கு. அம்மனோட சிலைக்கு பதிலா அந்த பொருட்களை கொண்ட பெட்டி தான் இங்க வழிபாட்டு பொருளா மாறி இருக்கிற அதிசயத்தை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். பெத்தாக்கம்மன் அன்னைக்கு கொடுத்த சாபம் போலவே அவங்க கணவர் வழி வந்த வாரிசுகள் பெருகி இருக்கிறதையும் அவங்க அப்பா வழி வந்த வாரிசு தொடர்ந்து ஒண்ணு மட்டுமே இருக்கிற மிரட்சியான தகவலை இங்க உள்ள மக்கள் சொல்றாங்க. பங்காளியவங்க சாமி கும்பிடுறவங்க, நாங்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கையில் அவங்க பெரிய மனசில் இருந்தாங்க. திருவிழா நடக்கிற போதெல்லாம் அவங்க வருவாங்க, மேலே வாத்தியத்தோடு வருவாங்க, வெட்டி கொண்டு வருவாங்க, வச்சு சாமி கும்பிட்டு காதோலை கருகுமணி எல்லாம் நாங்கள் வாங்கி வச்சுருப்பாங்க. எங்கள் சொந்தக்காரர் அவங்க வாங்கி வச்சுருப்போம். இவங்க வந்து சாமியை கும்பிட்டுட்டு அவங்க என்னென்ன பொருள் கொண்டு வந்து வச்சு கும்பிடுவாங்களோ எல்லாம் வச்சு கும்பிட்டு அதெல்லாம் சீர் வாங்கிட்டு போவாங்க. இங்க உள்ள பள்ளம் தான் அந்த காலத்துல பெத்தாக்காவுடைய கணவர் தாண்டின கிணறும்னு நாங்க வரும்போது வழியில பார்த்த 5 சமாதிகள் அவங்க கணவருடன் பிறந்தவங்களோட சமாதிகள்னு சொன்னாங்க. ஆனா இவ்வளவு பெரிய நிகழ்வுக்கு காரணமாயிருந்த அந்த பெத்தாக்காவுக்கும் அவருடைய கணவருக்கும் மட்டும் உருவ அடையாளம் எதுவுமே இல்லை. அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய ஆச்சரியம். தனது கணவருக்காக பூக்குழி இறங்கின பெத்தாக்காவும் அதுக்கு காரணமா அமைஞ்ச அவருடைய கணவரும் காலங்காலமா மக்களுடைய மனசுக்குள்ள வாழ்ந்துகிட்டே இருப்பாங்கன்னு மட்டும் நம்மளால உணர முடியுது.